கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி. வானகத் தூதரணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக. இறை மக்கள் அனைவரது பேரொலியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து திரு ரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல்
செங்கடலை கடந்து போகச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்புத் தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தளைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனுமில்லையே. நீர் எம்மீது தயை கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டும் பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிரும் நான் மகிழ்வுற இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்புத் தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடு கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப் பெற்ற இந்த மெழுகுத்திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன்
கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் இறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர். மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியை நீர் அடித்தளத்தின் மேல் அமைத்தீர், அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை அதற்கு உடையென தந்திருக்கிறீர். வெள்ளப்பெருக்கு மலைகளையும் மூடியிருக்கும்படி செய்தீர். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரனை குதிரையுடன் அவரை கடலில் வீழ்த்திவிட்டார். எனக்கு மீட்பராய் அவரே துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ் பெற்றார், எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தானே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். என் முன்னோரின் இறைவன் இவர், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். போர்களில் அழிப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயரா. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடிச் செல்வது போல், இறைவா என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடிச் செல்கின்றது. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல்,
என் உள்ளம் தாகம் கொண்டது என்று செல்வேன் இறைவன் முகத்தை என்று காண்பேன். கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடிச் செல்கின்றது. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அவர்களை அழைத்து கொண்டு இறைவனின் இல்லத்திற்கு சென்றேனே. அக்களிப்பும் புகழிசையும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகின்றது. கலைமான் நீரோடைகளை ஆர்வமுடன் நாடி செல்வது போல் இறைவா என் நெஞ்சம் உம்மை ஆர்வமுடன் நாடிச் செல்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது. ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அருஞ்செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாவே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு
எங்களுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனு உடலேற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். தேவாலய வரப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.